காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் கலை பண்பாட்டுத்துறையை சேர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் அமைந்துள்ளது. இந்த நூலகத்தில் 50,000 புத்தகங்களும் 10 மின்னணு கணினிகளும் விஸ்தாரமாக மாணவ மாணவிகள் அமர்ந்து படிக்கும் அளவிற்கு மேஜைகளும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி என்றால் காமராஜர் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் ஏதுவாக நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. IAS, IPS பொதுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் படிக்க ஏதுவாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை இங்கு உருவாக்கியுள்ளோம். நல்ல நூல்களை படிக்கும் பழக்கம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அப்படி படிக்கிறவர்களுக்கு நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். பேச்சு திறமை அதிகரிக்கும். புதுச்சேரியில் நிறைய எழுத்தாளர்கள் உள்ளனர். அவர்களது நூல்களை அவர்களிடமிருந்து அரசு வாங்க நடவடிக்கை எடுத்து அந்த நூல்களை அரசு நூலகங்களில் வைக்கப்படும். இந்த நூலகத்தை மாணவர்கள் மட்டுமல்லாது பெரியவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏற்பாடு செய்யும். அந்த மாணவர்கள் 100 ரூபாய்க்கு படிக்க முடியாது. அவங்களுக்கு படிக்கிறது அந்த நூல் பொது அது புதிதாக புதிய தொழில்நுட்பம் தமிழ் இன்னும் கூட வாழ்க்கிறோம். அது 4 லட்சம் முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சமூக நலம் பேரவை சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் வீரபுத்திரன் வரவேற்புரையாற்றினார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கவுன்சிலர்கள் பாவாடை, பாஸ்கரன், மஞ்சினி மற்றும் பாலபாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கர்மவீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வாழ்த்துரை வழங்கி முருகம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி, தேங்காய்த்திட்டு தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப்பள்ளி, அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி, வீராம்பட்டினம் சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப்பள்ளி, கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் ராஜகோபால், இளங்கோ, சுந்தரராமன், சாந்தகுமார், கணபதி, காந்தி, செல்வகணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவின் 36ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கட்சியின் கொடியை ஏற்றி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளது. அதில் சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் இந்த 3 கொள்கைகளை சமூக ஜனநாயகம் என்கின்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலேயே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு வருகின்றோம். தொடர்ந்து பாடுபட போகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை, பெரிய அளவிலே ஆதரவு தரவில்லை. ஆனால் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாலே, என் பின்னாலே வருவார்கள் என்று நம்புகிறேன். ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்று நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் கொடுக்கிற டோக்கன், மற்ற இதர சலுகைகளுக்கே அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மின்கட்டண உயர்வு தமிழக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? மின்கட்டண உயர்வு அதை பற்றி நிறைய உங்ககிட்ட வியாழக்கிழமை தோறும் பேசிகிட்டு இருக்கிறேன். அறிவிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ அறிவிச்சிட்டாங்க. அது யாருக்காக போகிறாங்க, யார் என்ன பண்ண போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி தேர்தல் நேரத்தில் 1000, 2000, 5000 இப்படி விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய நம்ம டோக்கன்லாம் கொடுக்குறது விற்கிற வண்டியிலலாம் பார்த்தீங்க.
இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இதற்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா? தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன், அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள், இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவது? இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள், எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள். என்ன செய்யறது? இந்த மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணோம், என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புறனாங்குப்பம் கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்றம் நடத்திய பசுமை தாயகம் குறுங்காடுகள் வாழ்த்து திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் கல்யாணி தலைமை வகித்தார். தமிழ் விரிவுரையாளர் பூங்குழலி வரவேற்புரையாற்றி தொகுப்புரை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் தனி அதிகாரி சுரேஷ்ராஜ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், தீபம் தொலைக்காட்சியின் இயக்குநர் கந்தன் நாராயணசாமி, ஈகோ கிளப் பொறுப்பாசிரியர் சப்னா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். காவல்துறையை சேர்ந்த விமல், கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்ற செயற்குழு உறுப்பினர் மதியழகன், வாசன், சமூக ஆர்வலர் ரஞ்சித்குமார், கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்ற இணை செயலாளர் செல்வகுமார், மன்ற தலைவர் பாலபாஸ்கர் ஆகியோர் இத்திட்டத்திற்கு உறுதுணையாக நின்றனர். நிறைவாக மன்றத்தின் கௌரவ தலைவர் திருவேங்கடம் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் மரக்கன்றுகள் நட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை காடு வளர்ப்பு குழுவினர் மற்றும் கிராம வானொலி இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 100 நாள் வேலை பணிக்கான பூஜை பிள்ளையார்குப்பம், பொறையூர், அகரம், குரும்பாப்பேட், சுல்தான்பேட் மற்றும் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பிள்ளையார்குப்பம், வெள்ளேரி வடமேற்கு பகுதி ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமானத்தம், வெள்ளேரி தென்கிழக்கு பகுதி ஆழப்படுத்துதல், சேந்தனத்தம் அய்யனார் கோவிலில் இருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல், குருமாம்பேட் ஓடையை தூர்வாறுதல், கொண்டை வாய்க்கால் ஆழப்படுத்துதல் என மொத்தம் ரூபாய் 1,25,96,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகள், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் சரவணன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, பாலாஜி, பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வில்லையனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை எஸ்பி மோகன்குமார் குத்துவிளக்கேற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அளித்தார். மேலும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன், புதுச்சேரி மினிலாரி உரிமையாளர் முருகசாமி, முகவர்கள் சங்கம் உத்தமன், புதுச்சேரி பிரதேச இலகுரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் சத்யராஜ், கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் விநாயகமூர்த்தி, புதுச்சேரி மினிலாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நல சங்கம், மேலும் மத்திய, மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகியும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
களித்தீத்தால் அரசு மேல்நிலைப்பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 66.89 லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா பள்ளி வளாகத்தில் நடக்கிறது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை 2ஆம் வட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், 2ஆம் கோட்ட சிறப்பு கட்டட கண்காணிப்பு பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, தலைமை ஆசிரியை பிருந்தாவதி, கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, உதவியாளர் பூவேந்திரன், பிரேம்குமார், ஒப்பந்ததாரர் முத்து உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு, முருகம்பாக்கம், அரியாங்குப்பம், மாஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய பாலங்கள் கட்டுதல், அரசு பள்ளிகளை சீரமைத்தல், சாலை வசதிகளை அகலப்படுத்தி மேம்படுத்துதல், ஏரி, வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை புதியதாக கட்டுதல், நவீன வசதிகளுடன் கூடிய தரமான மருத்துவமனையை உருவாக்குதல் போன்ற பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர்கள் பாலசுப்ரமணியம், உமாபதி, ராதாகிருஷ்ணன், வாசு, சந்திரகுமார், சுந்தரமூர்த்தி மற்றும் உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். கிராமினியார் நாடார் பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜா திரையரங்கு அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவைத் தலைவர் முனைவர் புரந்தரதாசன் தலைமையில் காப்பாளர் மதி மகாராஜா, மாநில பொருளாளர் ஜனார்த்தனன், பொதுச் செயலாளர்கள் சபாபதி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் துணைத் தலைவர் ஓம் சக்தி நடராஜன் மற்றும் தலைமை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதக்கடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் கதிரேசன், செங்கேனி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல், பச்சையப்பன், கஜபதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு தமிழ்கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுவை அரசு கல்வித்துறை மூலம் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மழை அங்கிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் பூங்குன்றம் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வாழ்த்துரை வழங்கி 6 மாணவர்கள் மற்றும் 6 மாணவியர்களுக்கு புதுவை அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் மழை அங்கிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை, சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்களுடன் இருந்தனர். இப்பணிகள் மூலம் சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி லெலின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாவதி முன்னிலையை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில செயலாளர் சௌரிராஜன், அறிவுசார் பிரிவை சேர்ந்த பக்ரிசாமி மற்றும் நிர்வாகிகள் கண்ணதாசன், மாதவி, செல்வராசு, பன்னீர், வெங்கடேசன், கணேசன், புவியரசு, யோகேஸ்வரன், ரகுநாதன், பிரபு, பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை, காரைக்கால்
NIT-யுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை DGP ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் NIT இயக்குநர் காங்.ரேக்கர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்தவொரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய கரைக்காவலன் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பேசிய DGP ஸ்ரீனிவாஸ், காரைக்கால் NIT புதுச்சேரி காவல்துறையினுடன் இணைந்து மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒத்துழைத்ததற்கு நன்றி தெரிவித்தார். கூட்டத்தில் TIG பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள், காரைக்கால் NIT-யின் முக்கிய பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் மேஜிக் லேக் டாக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் புதுச்சேரி மாநில அளவிலான குறுகி மற்றும் பும்சே டாக்வாண்டோ போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய பகுதிகளை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட கிளப் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியை பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் CEO முத்துகேசவலு, துணைத் தலைவர் கோபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி டாக்வாண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங் அனைவரையும் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். உடன் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனசேகர் முன்னிலை வகித்தார். மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, அருணா கிளினிக்கல் லேப் அழகரசன், கார்த்திக் ராஜா, சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மாநில அளவிலான போட்டியில் டாக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் பள்ளி ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றது. மேஜிக் லேக் டாக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் 2ஆம் இடத்தையும், பிரேவ் ஆர்ட் டாக்வாண்டோ கிளப் 3ஆம் இடத்தையும் வென்றனர். மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்கினார். திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகையப்பன், தமிழர் களம் செயலாளர் கோ. அழகர், தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்பாளர் ஸ்ரீதர், திராவிடர் கழக மண்டல தலைவர் அன்பரசன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவாடைராயன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் ராஜா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன், புதுச்சேரி தன்னுரிமை இயக்க தலைவர் சடகோபன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் சம்சுதீன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தலைவர் தீனா, தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர் வேலுசாமி, ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், புதுச்சேரி வலைப்பதிவர் சிறகம் தலைவர் சுகுமாரன், சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார புரட்சி இயக்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா, காந்திய மக்கள் இயக்க தலைவர் வேணு ஞானமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எனவே சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி என்கின்ற ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள் சார்பில் வரும் 25ஆம் தேதி வியாழக்கிழமையன்று காலை 10 மணிக்கு தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் வீற்றிருக்கும் திரௌபதி உடனுரை தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 15ஆம் நாள் அர்ஜுனன் தவசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொள்ள பகழி என்று சொல்லக்கூடிய வெல்வெற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக 40 அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வயிலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன. திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கண்டமங்கலம் ஒன்றியம் பள்ளித்தென்னல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாள் மாணவர்கள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் வைத்தியநாதன் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். பள்ளி ஆசிரியர்கள் ராஜகுமாரி, சாந்தி, சுமதி மற்றும் ஜோதி அனைவரும் காமராஜர் பற்றிய தியாகங்களை பேசினர். தொடர்ந்து மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. காமராஜர் படத்தை வரைந்த கமலேஷ் என்ற மாணவனுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஹரிகிருஷ்ணன் தலைமை ஆசிரியர் தேன்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர்.
பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக புறனாங்குப்பம் வீதி சந்திப்பில் கொண்டாடப்பட்டது. விழா சாந்தகுமார் மற்றும் முருகராஜ் தலைமையில் நடைபெற்றது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இலவச குடை 122 பேருக்கு மற்றும் அன்னதானம் 500 பேருக்கு வழங்கப்பட்டது. இதில் குணசேகர், அன்பு, சீனு, சுப்ராயன், முருகன், சசிகுமார், ஜெயபால், காத்தவராயன், சீனு, மன்சூர், மகளிர் அணி தலைவி உமா ஆகியோர் கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு செந்தில் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பாரியின் அரண், பசுமை மற்றும் சேவை அறக்கட்டளை சார்பாக காவல்துறை கோபாலகிருஷ்ணன் மரக்கன்றுகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மகேஷ் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமையேற்று கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். கணித விரிவுரையாளர் ராஜசேகர், இயற்பியல் விரிவுரையாளர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் அனைத்து விரிவுரையாளர்கள் மற்றும் பள்ளியின் நூலகர் ஐயப்பன் ஆகியோர் பேரணியை வழிநடத்தினர். பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்திய வண்ணம் அரியாங்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் விஜயலட்சுமி, பாத்திமா ஆகியோர் செய்திருந்தனர். காமராஜரின் பிறந்தநாளையொட்டி சமூக சேவகரும் மற்றும் சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரதாப் பிறந்தநாளை முன்னிட்டு ஊர் பெரியோர்களின் வழிகாட்டுதலின்படி சாரம் அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அப்பள்ளிக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை முதல்வர் பள்ளி இயக்குநர் மதிவாணன் உரையாற்றினார். மாணவர்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்த கல்வி கண் கொடுத்த காமராஜரை பற்றி உரை நிகழ்த்தியும் கவிதை பேசியும் இவ்விழாவை சிறப்பித்தனர். விழாவின் முடிவில் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நல சங்க தலைவர் மனாங்கட்டி, ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகிற 25ஆம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலர்மணி சிவமணிவேலன் மயிலம் வித்வான் சிவலிங்கனார் விருத்தமாயிரம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைமாமணி முருகன், முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குநர் ராமதாஸ், செந்தமிழ் செல்வன், வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நூலாசிரியர் பாவலர்மணி சிவமணிவேலன் ஏற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் மகிஷாசுர மர்த்தினி விழா, பாரிவேட்டை, அரங்கர் அனந்த சயனம் விழா, முப்பல்லக்கு விழா நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 23ஆம் தேதி சடல் உற்சவம் நடக்கிறது. 24ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா, 25ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவடைகிறது. மேலும் தினசரி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடக்கிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர்.